அடியா சமைச்சா வாங்கி தந்த நெக்லஸு அது சோறாக தான் இருக்குது ஐயா நெக்லஸு தானே தந்தன தானே தானே தந்தன தானே. நெக்லஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம கூட நல்லா டிசைனாக வாங்க மாட்டோம். நல்லா தான்ப்பா வாங்கி கொடுக்குறாரு. நம்ம தான் வீணாக திட்டிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி நெக்லஸ் புதுசாக சூப்பராக இருக்கே, யார் வாங்கி கொடுத்தா? எனக்கு யாரும்மா வாங்கி கொடுக்க போகிறாங்க? உன் மாப்பிள்ளை தாம்மா. நல்லா இருக்காம்மா. சரி, இதை சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு நான் அப்புறம் நாளைக்கு போட்டுக்கிறேன். சரி எனக்கு வேலை இருக்குது, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். 10 ரூபா கொண்டு பீரோட்டில் வை, நான் சாமி ரூமில் வந்து வச்சுட்டேன். சூப்பராக இருக்குது, அம்மாவுக்கு கூட பிடிச்சிருக்கு. இன்னைக்கு தான் நெக்லஸ் வச்சுருக்கேன். யார் விட்டு நல்லா இருக்கே டிசைனு? ஆமாங்க அண்ணி, எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் எனக்கும் ஒன்று வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. உங்கள் அண்ணன்டதையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி கொண்ட பத்திரமா வை, எனக்கு காலேஜ் வேறு போகணும், கிளம்பணும், லேட்டாச்சு. இந்த அண்ணி என்ன பார்த்து கண்ணு வச்சிருச்சோ, இதே மாதிரி வாங்கணும்னு வேறு சொல்லுது. பத்திரமா பூட்டி வைக்கணும். இதுவே ஆட்டையை போட்டாலும் போட்டுரும், சொல்ல முடியாது. ஆட்டையை போட்டுச்சுன்னா திருப்பிலாம் வாங்க முடியாது நம்ம அண்ணன்ட்ட சொல்லி. ஐயோ, ஃபோன் அடிக்கிற சத்தம் மாதிரி இருக்குது. ஃபோன் ரூமில் இருக்கோ? சரி, ஃபோனை போய் எடுத்துகிட்டு வருவோம். நெக்லஸ் இங்கே வச்சுட்டு போவோம், அப்புறமா போய் பீரியடில் வைப்போம். அக்கா, சரோஜாக்கா கொஞ்சோண்டு குழம்பு வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா ஆளையே காணேன் வீட்டில். ஒருத்தரையும் காணும். இப்படி கற்றுன்னு எங்கேயும் போச்சு. சரி சத்தம் இப்படி உட்காரும், வந்தோடனே குழம்பாச்சும் வாங்கிட்டு போவோம். நம்ம போய் எப்போ குழம்பு வச்சு சாப்பிட்றது? கொஞ்சோண்டு வாங்கிட்டு போனாலும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டுக்கும் கூட அதையே சூடு பண்ணி வச்சுக்கலாம். வீட்டை நல்லா பலன்னு தாப்பா வச்சுருக்கு இந்த அக்கா. நமக்கு தான் ஒரு நாளைக்கு ஒற்றை அடித்து கூட்டலாம்னா முடிய மாட்டேங்குதே. இப்போ பார்த்தா வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது நல்லா நீட்டாக. அவங்களுக்கு மருமகன் இருக்கா வேலை பார்க்க, நமக்கு யார் இருக்கா? நெக்லஸ் சூப்பராக இருக்குது, யார்கிட்டும் தெரியலையே, அழகாக இருக்குது. இந்த மாதிரி நெக்லஸ்லாம் நம்ம எப்போ வாங்க போகிறோம்? பேசாமல் ஆட்டையை போட்டுருவோமா? நம்ம வந்ததை கூட யாரும் பார்க்கல, நம்ம வந்தது யாருக்கும் தெரியாது. நம்ம நம்ம மேலே சந்தையை கூட பட மாட்டாங்க. ஆட்டையை போட்டு போகிறதே நல்லது. இது எப்படியும் கிட்டத்தட்ட 5 பவுனுக்கிட்ட தேரும் போலையே. இப்போ நகை வைக்கிற வேலைக்கு நம்மளாம் 5 பவுன் வாங்க முடியுமா? பேசாமல் எடுத்துகிட்டு ஓட வேண்டியதே. ராணி எடுத்துகிட்டு ஆட்டையை போட்டு ஓடிடு. சரிங்க, சரி வைங்க, நான் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு அங்கே போகணுன்னு உங்களுக்கு கூப்பிட்றேன், சரியா? அப்புறம் நெக்லஸ் சூப்பராக இருக்குன்னு அம்மாலாம் சொன்னாங்க. பண்ணதுலேயே ஒருபடியான விஷயம் இதான் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி நெக்லஸ் வாங்கினது சாமி கும்பிட்டு நாளைக்கு போட்டு ஃபோட்டோ எடுத்து முதல்ல ஃபேஸ்புக்கில் போடணும், வாட்ஸ்அப்பில் டிபி வைக்கணும், எல்லாம் பண்ணணும். எல்லோரும் பார்த்து கண்ணு வைக்கணும். அச்சோ, எங்கே போச்சு? இங்கே தானே வச்சுட்டு போனேன்னா. ஐயோ, இதை யார் எடுத்துருப்பா? அம்மா இங்கே வேமா வாம்மா. ஐயோ, இப்போ தானே நல்லா இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே யார் எடுத்தானே? இங்கே தானே வச்சேன், பீரியட்குள்ளே கூட வைக்கலையே. ஃபோன் பேசிட்டு வந்து எடுத்து வைக்கலாம் தானே இங்கே வச்சுட்டு போனேன். அம்மா எடுத்து வச்சிருக்குமா? அம்மா இங்கே வேமா வாமா, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்ல. என்னடி கத்திக்கிட்டே இருக்கான்னு ஒரு வேலை பார்க்க மாட்டியா? நீ வேலையும் பார்க்க மாட்டேன், அடுத்த பார்க்க மாட்டேன், என்ன சொல்லு? அம்மா இங்கே வச்சு நெக்லஸை பார்த்தியா? நீ எடுத்து எங்கேயும் பீரியட்குள்ளே வச்சியாம்மா? அடியே, உன்னை தானே பீரியட்ல எடுத்து வச்சுட்டு அப்புறமா சாயங்காலம் சாமி விட்டுறாருன்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் நீ எடுத்து வச்சு என்ன வந்து கேட்குறேன்? நான் கிச்சனே தானே கிடந்தேன், எங்கே வச்ச நீ? அம்மா இங்கே தாம்மா வச்சுட்டு போனேன். ஃபோன் அடிச்சிச்சு, போய் பேசிட்டு வரலான்னு வந்து பார்த்தா காணம்மா. இங்கே தாம்மா வச்சேன். வீட்டுக்குள்ள இருக்கிறது 3 பேர், யார் எடுத்தானா? நீ தான் எங்கேயாச்சும் மறந்தாக்குள்ள வச்சுருப்பா, நல்லா தேடி பருப்போம். அட இல்லைம்மா, இங்கே தாம்மா வச்சேன். எனக்கு தெரியாதா? நான் வந்து எடுத்து வச்சுட்டு வந்து இங்கே தான் வச்சுட்டு போனேன். அடியே, இங்கே வச்சா எங்கிட்டு போகுது? ஐயோ, 5 பவுன் அடி போச்சு அடி. ஐயோ, என்னம்மா இப்படி சொல்கிற? அண்ணினே சூப்பராக இருக்குது, இதே மாதிரி தான் நானும் வாங்கணும். உங்கள் அண்ணன்ட்ட கேட்டிருக்கேன்னு சொன்னாங்க. ஒருவேளை அவங்க எதுவும் எடுத்து ஒழிச்சு வச்சுருப்பாங்களோ? தெரியலையேடி. அப்படியே அவள் எடுத்து வைப்பா. இத்தனை நாள் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லடி. காசு கூட நிறைய நான் வச்சுட்டு போங்க, அது வாட்டுக்கு தானே இருக்கும். என்ன பிடிச்சிருக்குன்னு எடுத்துட்டாங்களோ என்னமோ தெரியலம்மா. என்ன சித்ரா, என்ன பண்ணுற? ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? என்னச்சு? அண்ணி, என் செயின் பார்த்தீங்களா? அண்ணி இங்கே தான் வச்சுட்டு போனேன், காணோம். இல்லையே, நான் இப்போ தானே வந்தேன். நான் முதல்ல ஒன்று சொல்லிட்டு தானே போனேன் காலேஜ் கிளம்ப போகிறோம்னு. இப்போ தானே கிளம்பி வரேன். நீ எங்கேயும் வச்ச? பீரியட்குள்ள வைக்கலையா? நீ எதுவும் எடுத்துருந்தா சொல்லு. நீ ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்திருக்கேன். நீ எதுவும் எடுத்தாலும் எடுத்துருப்பேன்னு சொல்கிறா. நீ எடுத்துருந்தா கொடுத்துருங்க நீ, ப்ளீஸ். நீ பாவம் கஷ்டப்பட்டு எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்தது. உங்களுக்கு வேணால் நான் வேறு வாங்கி தர சொல்கிறேன் கொஞ்ச நாள் கழிச்சு. என்னத்தை எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கியே? நான் எதுக்கு எடுக்க போகிறேன்? எனக்கு ஏதாச்சும் வேணும்னா கேட்டு கொஞ்ச நேரம் போட்டு பார்த்துட்டு கூட கொடுத்துருவேன். நான் எடுக்கவே இல்லை, எனக்கு அதுலலாம் ஆசையும் இல்லை. வேறு யார் தான் எடுத்துருப்பா? இருக்கிறதே 3 பேர் தான் வீட்டில். திருடன் கால் முழிச்சு வரணும், வந்துட்டு அதுக்குள்ளே போயிட்டானோ 5 நிமிஷத்துக்குள்ளே. நீ வீட்டில் இருக்க யாராச்சும் தான் எடுத்துப்பியே. என்னத்தை திடீர்னு கிண்டத்துக்கு ஏமையில் போட்டுருக்கியே? நான் ஒன்றும் எடுக்கலை, எனக்கு அந்த மாதிரிலாம் ஆசையெல்லாம் இருக்குது. என்ன சத்தம் இங்கே? எல்லாரும் என்ன இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? ராஜி என்னாச்சு? ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க? சித்ரா என்னாச்சு? நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க ஒரு மாதிரி? அப்பா, எனக்கு அவர் ஆசையாக 5 பவுன் செயின் வாங்கி கொடுத்தாருப்பா. இங்கே தான்ப்பா வச்சுட்டு ஃபோன் பேசிட்டு வந்தேன், வந்து பார்த்தா காணும்பா. அண்ணி தான் இந்த செயின் சூப்பராக இருக்குது, இதே மாதிரி வாங்கணும்னு சொன்னாங்க. அவங்க
எடுத்து வச்சிருக்காளா என்னன்னு தெரியல, கேளுங்கப்பா நீங்களே. ஆஜி பற்றி ஒன்றும் தெரியாதா? அவளாம் எடுத்திருக்க மாட்டான். அப்புறம் வேற எப்படி போச்சு செய்யணும்? நானும் எடுக்கல, இவளே எடுத்து வைக்கல, அவளே எடுக்கலன்னு கால் முடிச்சு போயிச்சா? ஆமாம், ராணி எதுவும் வீட்டுக்கு வந்தாளா? இல்லையே, வரல. எங்க? நான் வரும்போது அவதையும் பதுங்கி பதுங்கி என்னமோ பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிட்டே போனான். சரி வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் வாங்கிட்டு போயிருப்பா, எனக்கு தெரிஞ்சால் திட்டுவானே ஒளிச்சு வச்சுட்டு போகிறான்னு நினச்சி. அவதே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வேணா போய் அவளை ஒரு தட்டு தட்டு. அப்படியா சங்கதி? அவள் வந்துட்டு போயிருக்காளா? இந்த வாரி விளக்கமாத்து கட்டி வச்சு 2 பூசை வச்சாதான் அவளை அடங்குவான். ஆஹா, இந்த அக்கா வேற வந்துருச்சு. பார்த்துச்சுன்னா அம்புடுதே நம்மளை தொலைச்சி எடுத்துருமே. அடியே ராணி, என்னடி இப்படி நிற்கிற? வீட்டுக்கு எதுவும் வந்தியா? இல்லையேக்கா, இப்போ தான் வரலான்னு நினச்சி. என்னக்கா நீனே வந்துட்ட? கொஞ்சோண்டு குழம்பு வாங்கலான்னு வரலான்னு நினச்சக்கா. ஏக்கா? இல்லையடி, முன்னாடியே வந்த மாதிரி இருந்துச்சு, அதையும் கேட்டேன். ஆமாம், கையில் என்னமோ வச்சிருக்கேன், என்ன காட்டு. அது ஒன்றும் இல்லைக்கா, இந்த பேப்பர் கீழே கிடந்துச்சு, நியூஸ் பேப்பரு. அதை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அம்மாக்கு இன்னும் விளக்கமாத்தோடு வந்துட்டேன். கூட்டிகிட்டு இருந்தபடியே வந்துட்டியோக்கா என்னை பார்க்கவும். ஆமாடி, கூட்டிகிட்டு இருந்தோட தான் வந்தேன். உன்னை 2 அப்படியே விளக்கமாத்து வச்சு சாப்பிடலான்னு வந்தேன். கையில் வச்சுக்கிறது முதல்ல கொடு. ஆடா, அதில் ஒன்றும் இல்லைக்கா, அதையாக கேட்குறேன். நீங்கள் தான் நியூஸ் பேப்பர் வாங்கி படிப்பீல்ல, அப்புறம் இருக்கிற கேட்குற கீழே கிடக்குறது அழுக்க. பரவாயில்ல குடிடி. அடியே, இது எங்கே கிடந்தது? எடுத்த வீட்டுக்குள்ளே வந்து ஆட்டையை போட்டு வந்திருக்கேன். உனக்கு எவ்வளோ திமுறை இருக்கும். இது இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சொல்லுவேனே, அப்போ தான் நீ அடங்குவேன். அக்கா வேணாங்க்கா, தெரியாமல் எடுத்துட்டக்கா. ஏதோ ஒரு ஆசையில் எடுத்துட்டக்கா. என்னை மன்னிச்சிருக்கா. இனிமேல் நான் எடுக்க மாட்டேக்கா. மன்னிச்சிரு. இனிமேல் வீட்டு பக்கம் வந்தேன்னு வச்சுக்க, முதி அடி செருப்படி வாங்குவேன். சொல்லிட்டு மாத்துக்க. இந்த பக்கமே வந்துடாத, ஓடி போயிரு. அப்படியே 5 பவுன் எடுத்துக்கிட்டு என்ன தானே விட்டா சொல்கிறா, தெரியாமல் எடுத்துக்கிட்டோம்னு. இவரும் பார்க்கலன்னு அப்படித்தான் ராஜியும் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பான். அடியே இந்தாடி, அவள் தாண்டி வந்து எடுத்துகிட்டு போயிருக்கா. அந்த அளவுக்கு நீ வைக்கிற உன்னை பீரோக்களை தாண்டி எடுத்து போட்டு நீ பாச்சு கொண்ட பத்திரமா வைப்போ. சாமி கூட அப்புறம் கும்பிட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. யாரும்மா அந்த அக்கா தான் எடுத்துகிட்டு போயிடுச்சாம்மா? அந்த அக்காவில் வீட்டுக்குள்ளே விடாதுன்னா கேட்குறியாம்மா? நீ இன்னும் குழம்பு லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் கொடுப்ப. பார்த்தியா ஆட்டி போட்டு போகுது எப்படின்னு. நான் வேற அண்ணியை வேற தப்பாக நினச்சிட்டேன். சாரி, நீ என்னை மன்னிச்சிருங்க. நீ இல்லை பரவாயில்ல சித்ரா, இருந்தாலும் நீங்கள் அப்படி பேசியிருக்கக்கூடாது. அவங்க 2 பேரும் எப்போவுமே அப்படி தானே. விடுராச்சி நீ. சரி போ எப்பாச்சும் கொண்ட பத்திரமா வைப்போ. ராஜி, நான் பேசுனதெல்லாம் எதுவும் தப்பாக நினச்சிக்காத. அவ்வளோ ஏதோ கோவத்தில் எதுவும் காணாமல் பேசிட்டா, சரியா? எதுவும் நினச்சிக்காத, சரியா? ஆமாத்த, நான் எதுக்கு தான் நினைக்க போகிறேன். நான் ஒன்றும் இல்லாத வீட்டில் இருந்து தானே வந்தேன். அதனால் நீங்கள் என்ன வேணாலும் என்னை பேசலாம். பேசிவிட்டு சரி மன்னிச்சிக்கணும்னு சொன்னால் நான் மன்னிச்சிக்கணும், அவ்வளோதானே. இல்லைம்மா, அப்படி இல்லைம்மா. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது தெரியல. அவள் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனால் தெரியாதுல்ல, அதனால தான். இல்லைத்த, யாரும் வரலைன்னாலுமே நீங்கள் என்னை சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது. அந்தளவு நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு தான் நம்பிக்கையே இல்லையே. காசு இல்லைன்னா அவங்க எடுத்துக்குவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. விடுங்கத்த, எதுவும் எனக்கு பேச விருப்பம் இல்லை. நான் போகிறேன், காலேஜுக்கு டைம் ஆச்சு. என்னங்க எப்படி பேசிட்டு போறா? நான் ஏதோ கோவத்தில் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது தெரியல, அதை இப்படி பேசிட்டு அதுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போறா. ஆமாம், நீ பேசும்போது பார்த்து பேசணும். வாயை விட்டீங்கன்னா இப்படி தான். காசு இல்லைன்னா இலக்காரமாக பார்க்குறேன். என்ன பண்ணுறது? உன்னை என்னத்த சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவனுக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே பிரச்சனையா. அவன்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருங்க. அவள் சொல்ல மாட்டா. நீ எதுவும் வாய் எதுவும் கொடுக்காது, சரியா? இது என்னடா அது இப்படி போச்சு? அவதே ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்திருக்கா, பிடிச்சிருங்க வேற சொல்லியிருக்கா இதே மாதிரி வாங்கணும். அதனால் அவள் எதுவும் ஆசைப்பட்டு எடுத்துருப்பான்னு நினச்சதேன்னு சொன்னேன். இப்போ என்னமோ நம்ம மேலே கோச்சிட்டு போகிறாங்க எல்லாரும். நம்ம என்னதே பண்ணுறது? நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது.